சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபீதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயம். எஸ், நான் என்ன கரெக்டா மீன் பண்ண வரேன்னா, ஒரு சின்ன ரெட் டாட் நம்ம நெத்தியில வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குங்குமம், அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். குங்குமம்னு சொன்ன உடனே ஒரு ஹாப்பினஸ் வருது இல்ல. நம்ம அந்த நாள்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, நம்ம பாட்டி நெத்திக்கு வைக்கச்சவே இப்படி அழகா பொறுமையா ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஒரு டிவோஷனோட வெப்பா பார்த்திருக்கேளா, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட வெப்பா. அதாவது ஷீ இஸ் கமிட்டட் டு சம்திங், ஒரு ஸ்ட்ராங்கா ஷீ இஸ் பவுண்டட் டு சம்திங், ஒரு ஃபேமிலி விமன் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவ வெப்பா பார்த்திருக்கேளா. சின்ன குழந்தை இல்ல, நமக்கு அது புரியாது. கொஞ்ச நேரம் வச்சு இப்படி பார்த்து கண்ணாடி அந்த முகத்துல பார்க்கும் போது அவ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சுவாமிகிட்ட போவா. அப்போ அதை பார்க்கணுமே, அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அததான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். அந்த ஒரு ரெட் டாட்டுக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்குங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? குங்குமம் இட்டுக்கிறோமா? ரொம்ப ஆசையா இட்டுக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றா, என்ன ஃபோர்ஸ் பண்ணி குங்குமம் வைக்க சொல்லாதே, எனக்கு அது பிடிக்கல, நான் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுன்னு இருக்கேன், என்ன ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாதே. ஐ மீன் இட். ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதோட பியூட்டி அது இழந்து போயிடும். சோ நம்ம அதோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸையும் அதோட பியூட்டிஃபுல் எமோஷனையும் கனெக்ட் பண்ணி அதை வச்சுப்போன்னு நான் நினைக்கிறேன். பொதுவா இந்த இடத்துல குங்குமம் வைக்கும் போது நமக்கு எல்லாரும் சொல்லியிருப்பா இல்லையா, அங்க தேர்ட் ஐ இருக்கு, எல்லா நர்வ்ஸும் கனெக்ட் ஆறது. சோ அந்த இடத்துல குங்குமம் வைக்கணும், பெண்களுன்னும் போது அந்த இடத்துல கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. அது எதுக்காக? நம்மளோட அந்த பியூட்டிஃபுல் லெகசிய காமிக்கிறதுக்காக மாத்திரம்தான். அண்ட் மோர் ஓவர், அதை பார்க்கும்போது மித்தவாளுக்கெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு டிவினிட்டி, ஒரு சக்தி, ஒரு பவர் ஆஃப் எனர்ஜிங்கிறது கிடைக்கும் இல்லையா. அம்பாள் மாதிரி இருக்காளே பாக்குறதுக்கு, நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றதே அப்படின்னு சொல்லுவா இல்லையா. யாரா இருந்தாலும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு இங்க நெத்தியில குங்குமம் வச்சு விட்ட உடனே நம்ம ஆத்து பெரியவாள்லாம் சொல்லுவாளே, இவ என் நாத்து மகாலட்சுமி, எங்க ஆத்து மகாலட்சுமியே நேர்ல வந்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி விட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம குல தெய்வத்தையே நமக்கு பிறந்திருக்குன்னு நமக்கு தோணும் இல்லையா. அப்போ நம்ம அந்த குங்குமத்தை வச்சுட்டு இருந்தாதான் நம்மளோட குழந்தைகளும் அதை பார்த்து அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ கத்துப்பா அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இப்போ குங்குமம் வைக்கிறத ஏன் நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா பாக்குறீங்க, ஒரு ஹாப்பினஸா பாருங்களேன். அத ஒரு குங்குமம் வச்சுக்கிறதுனால அவ ஒரு ஸ்ட்ரெங்தனா இருக்கா, ஒரு மேரிட் விமன், ஷீ இஸ் கனெக்டட் டு சம்திங் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படி பார்த்து வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லணும், அந்த குங்குமத்தை வைக்கும் போதே நான் இதை பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த குங்குமத்தை வைக்கும் போதே, இந்த இடத்துல இட்டுக்கும் போதே அந்த சிம்பிள் ஆஃப் லவ், ஒரு 2 செகண்ட் நம்ம ஆத்துக்காரரை நினைப்போம் இல்லையா, அவருக்காக நம்ம பண்றோம், அது ஒரு ஐடென்டிட்டி, நம்ம வச்சுக்கிறதுனால அவர் நன்னா இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் இல்லையா. அந்த எண்ணத்தை கொண்டு வச்சுக்கும் போது கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸும் முகத்துல வந்துடும் இல்ல. விமன் வியர் குங்குமம் ஏன் தெரியுமா? பிகாஸ் இட்ஸ் நாட் அ ப்ரெஷர், இட்ஸ் அ ப்ரைட், இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், இட்ஸ் அ சாய்ஸ். It's not just a decoration, it's a symbol of love. So wear it with pride. Kunkumangardu is a blend of emotion, love and grace also. So நித்தியம் நம்ம குங்குமம் வச்சு ஹேபிட் ஆகி நம்ம குழந்தைகளுக்கும் அந்த ஹேபிட்டை கத்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சோ அது ஒரு புனித தன்மையோட நம்ம நெத்தியில வச்சுட்டு ஹாப்பியா வாழ்வோம்னு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.